காலம் ஒருத்தர் எப்போ பிறக்கணும், இது நீங்களும் நானும் தீர்மானிக்க முடியாது. எப்போ பிறக்கணுங்கிறது நான் ஜூலை 24 பிறக்கணும்னு நான் தீர்மானிக்க முடியாது. ஆனால் இந்த நாட்களில் எல்லாம் சிசரின் பண்ணி எப்போ குழந்தைய எடுக்கணும்னு சொல்லி பார்க்குறாங்க. பிறக்கணும் கிடையாது, எடுக்கணும்னு பார்க்குறாங்க. காலத்தையும் எங்கே பிறக்கணும், எந்த ஊரில் நீங்களும் நானும் பிறக்கணும், இது ஆண்டவர் தீர்மானித்தது. அப்புறம் எந்த மனித வரலாறுல பிறக்கணும், என்ன கலராக பிறக்கணும், இதுவும் ஆண்டவர் வந்தது. என்னையா நீ செய்யற போகிற, உன்கிட்ட ஒன்றுமே கிடையாது. யூ டோன்ட் ஹேவ் எனி சாய்ஸ். உங்களுக்கு எனக்கு என்ன சாய்ஸ் இருக்குது? இல்லை நான் வந்து அமெரிக்காவில் தான் பிறக்கணும் நான் எப்படி சொல்ல முடியும்? ஆண்டவர் கொண்டு ஆப்பிரிக்காவில் போட்டார்னா, கர்த்தருக்கு சோத்திரம் நம்ம இந்தியாவில் பிறந்திருக்கோம், இந்த குடும்பத்தில் பிறந்திருக்கோம், இந்த ஊரில் பிறந்திருக்கோம், இந்த தலைமுறையில் பிறந்திருக்கோம். இது எல்லாமே ஆண்டவர் செய்கிறார். என்ன சொல்கிறாரா? He is a ruler and God of human history, so he cannot be missed. அவரை நீங்கள் ஒன்றுமே அவரை வந்து விட முடியாது, அவரை மறக்க முடியாது. இதில் தான் நம்ம பார்த்தோம், ஒரே இரத்தத்தினாலே அப்படிங்கிறாரு இல்லையா? நீங்கள் 26 முதல் 28 வசனத்தில் பார்த்தீங்கன்னா, ஒரே இரத்தத்தினாலே தோன்ற பண்ணி, அந்த ஒரே இரத்தம் மாம்சம் என்பது இந்த ஆதாமிலிருந்து வரக்கூடியது. அந்த அர்த்தத்தில் தான் நாம் பார்க்கணும். அவருடைய சாயலாக படைக்கப்பட்டிருக்கிறோம். அவரே சர்வத்தையும் ஆளுகிறவர். மனிதன் ஆண்டவரை விட்டு பிரிந்து போனது அவனுடைய பாவத்தினாலே. ஆனால் அவனை திரும்ப எடுத்துக்கொள்வதும் கர்த்தருடைய இந்த சரித்திரத்திலே வருகிறது. பூமியினுடைய பல்வேறு இடத்துல நம்ம வாழ்ந்து கொண்டு இருக்கிறோம். இது ஏன் ரொம்ப வித்தியாசமாக இப்போ சொல்லி கொண்டு இருக்கிறாருன்னா, கிரேக்க அந்த தத்துவ ஞானிகள் என்ன சொன்னாங்கன்னா, இந்த அத்தேனே பட்டணத்தில் பிறப்பதும் கிரேக்க இந்த கலாச்சாரத்தில் இருப்பதும் ஒரு மகிமையான காரியம் அப்படின்னு சொல்லி பேசினாங்க. இவர் சொல்கிறாரு, அந்தந்த இடத்துக்கு ஆண்டவர் மகிமையை கொடுத்து வச்சிருக்கிறாரு. உனக்குள்ள மகிமை தான் இதே போல் ஒரு ஆப்பிரிக்கா காடுலையோ இல்லை இந்திய கிராமத்துலேயோ பிறக்கவனுக்கு அதே மகிமை தான் ஆண்டவர் கொடுத்துருக்கிறார். அவர் நியமித்திருக்கிறார். தடவியாவது கண்டுபிடிக்க முடியாத ஆண்டவர் வைத்திருக்கிறார்.